இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா. அதாவது கேட்க விரும்பணும். நீங்க ஆலயத்துக்கு வரும்போது, அப்பா என்கிட்ட ஏதாவது பேசிருங்கப்பா அப்படி சொல்லி நீங்க வந்தீங்கன்னா செய்தி முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நிச்சயம் உங்ககிட்ட பேசுவார். நீங்க யூடியூப்ல செய்தி கேட்குறவங்களா இருக்கீங்கன்னா அப்படிதான், ஏதாவது பேசுங்கப்பா. நீங்க பைபிள் படிக்கும் போதும் அந்த மனநிலைமையோட தான், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது பேசிருங்க ஆண்டவரே, நான் சோகமா இருக்கிறேன்ப்பா. உன் சோகம் மாறணும்னா என்னப்பா தேவை? திராட்சை ரசத்தை கொண்டு வரவா? இல்லை உனக்கு பிடிச்ச ஆகாரத்தை வாங்கி தரவா? இல்லை உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகவா? இல்லை வேற நான் என்ன பண்ணணும்? எனக்கு உங்க சத்தம் கேட்கணும். என் கூட பேசுங்க ஆண்டவரே. நான் நேசத்தாலே சோகமா இருக்கிறேன், என் கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, ஒரு கூலை. இன்னைக்கு காலையில ஒரு ஃபேமிலி ஆண்டவர் நினைவுல கொண்டு வந்தார். நினைவுல கொண்டு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண வச்சு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி இப்படி விசாரிக்கும் போது அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை ஃபோன் வாங்கி இப்படி, அங்கிள் நான் உங்கள்கிட்ட பேச விரும்பணும் அப்படின்னா. என்னம்மா பேச விரும்பணும்னு சொல்லு. அங்கிள் நான் வந்து உங்களுக்காக 1 hour ஜெபம் பண்ணேன் அப்படின்னா. அப்படியாம்மா, ஓகே. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வேர்டு கொடுத்தாங்க உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. சொல்லுமா சொல்லணும், அந்த வேர்டை சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டு அவங்கள தேட்டுறதுக்கு கூப்பிட்டேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த சின்ன பிள்ளை, இன்னும் ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும். அங்கே உங்களுக்காக 1 hour ஆண்டவர் என்ன ப்ரேயர் பண்ண வச்சாங்க. ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுக்கணுன்னாங்க. இதான் வேர்டு அப்படி சொல்லிட்டு வேர்டு ரெஃபரன்ஸை அந்த பொண்ணு, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை சொல்லும் போது, அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நினைவில் கொண்டு வர வச்சு ஜோமனை வச்சு அவங்கள்ட்ட பேச வைக்கிற நேரத்தில் எனக்கான ஒரு ரேமாவை அந்த ஒரு சின்ன பிள்ளை வாயில கர்த்தர் வச்சு கர்த்தர் பேச வைத்தான். ஆமாம், அந்த வேர்டு வந்ததும் பலனாயிட்டு. அப்படி இன்னைக்கு காலில் 2 சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துச்சு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நம்ம சோர்ந்து இருக்கிறோம் வேர்டு இல்லாம அப்படின்னு. ஆண்டவருக்கு அதை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்? அதை வெளிப்படுத்துறது தேவ சமூகத்தில் தான் இருக்கணும். சவுல் வேர்டு இல்லைன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டான் தெரியுமா? குறி சொல்ற இடத்துக்கு போயிட்டான். அவன் தேடி பார்க்கறான், ஜோமனி பார்க்கறான், வேர்டு கிடைக்கல. உடனே எங்க போயிட்டான் தெரியுமா? வேர்ல்டுக்கு போயிட்டான். அவன் அந்த குறி சொல்ற இடத்துக்கு போயிட்டான். அதோட முடிஞ்சது. சில நேரத்தில் வேர்டு கிடைக்காது. நான் லவ் சிக்காகிறதையும் அவர் ரசிக்க விரும்புறார். புரியலையா? நான் வந்து இந்த லவ் சிக்னஸ் எனக்கு வர்றது அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அந்த வைத்தியருக்கு அப்படிப்பட்ட பேஷண்ட்டை வந்து அவருக்கு ட்ரீட் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பதான் இடது கை எங்க இருக்குதான்? தலைக்கு போட்டுடா மகனே வா. வலது கை எங்க என்ன பண்ணுது? அணைத்து கொள்ளுகிறது. ஏன்னா ஆளு யாரு? சிக்காயிட்டாங்க. அவர் அப்படியே தூங்க வைக்கிறார். இடதுகை என் தலை கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகின்றார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா ஆண்டவரே, உம்முடைய நேச கொடி என் மேல் பறக்க விடும். நேசத்தால சோகம் அடைந்திருக்கிறது. இது போய் என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த ஒரு வசனத்தை வாசித்து செபிக்கலாம். 5வது அதிகாரம். இந்த எருசலேம் குமாரத்திகள் இவளை பார்த்து கேட்கிறாங்க. 9வது வசனத்தை வாசிங்க.
ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே சொல்றது யார் தெரியுமா? 8வது வசனம். இவ எருசலேம் குமாரத்திகளை பார்த்து கேட்கிற, எருசலேம் குமாரத்திகளை என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். அப்பொழுது அவங்க கேட்கிறாங்க, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. இந்த ரூபவதியன் கூப்பிட்டது யாரு? இப்போ கூப்பிடுறது யாரு? எருசலேம் குமார். இதுக்கு முன்னாடி கூப்பிட்டது யாரு? நேசர். நேசர் நேசர் நம்மளை என்ன சொல்லி கூப்பிடுறாரோ அதை இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு ஆகுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 1000 விதத்துல உலகம் உங்களை பேசட்டும், ஆனா நீங்க யாருன்னு பரலோகம் என்ன சொல்லுதோ அதை ஒரு நாள் உலகம் அங்கீகரிக்கும். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து வரைக்கும் இவங்க இப்படி சொல்லல, ஏன்னா ஆளு ஆல்ரெடி நல்ல கலரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நேசர் சொல்லிட்டே இருக்கிறார், எனக்கு என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி. இது அவர் சொல்லிட்டே இருக்கிறார். இப்போ எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் சொல்றாங்க, ஸ்திரீ ரூபவதின்னு கூப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஸ்திரீ, அதாவது சில விஷயத்துல பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லாரை விட நீங்க தான். இது ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்களையே சொல்ல வைக்கிறார். பார்த்தீங்களா நேசருடைய நேசம் எவ்வளவு பெரியது. எருசலேம் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே இப்போ கேட்கிற, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் எதினால் எதினால். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு அவர் மேல இருக்கிற அந்த அன்பை பார்த்து பார்த்து மற்ற எருசலேம் குமாரத்திகளுக்கு இப்ப யாரை பத்தி அறியணும்னு ஆசை வந்துட்டு தெரியுமா? நேசரை குறித்து. ஆமென். இது நம்மளை பார்த்து ஆண்டவருக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இவன் வேண்டாம்ப்பா, இவங்க போற சாச்சா, இவங்க தேடுற ஆண்டவரா, வேண்டவே வேண்டாம். இல்லை, இது அதான் அந்த நேசம் நேசம் வாசனையாய் வெளிப்படட்டும். ஆமென். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. ஆண்டவர், நான் நேசத்தாலே சோகமா இருக்கிறேன். சோகத்தை நான் எப்படி தீக்கணும்? யாரையாவது அனுப்பி விடவா? இல்லை, எனக்கு நேசரின் சத்தம் கேட்கணும். நேசரின் சத்தம். கண்களை மூடி. நேசரேசு வந்திடுவாரே தோட்டத்தில், கொடியாமென்னில் தேடிடுவாரே நற்கனி. வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா இடமெல்லாம் நிரப்பிடு. வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா இடமெல்லாம் நிரப்பிடு. நேசம் என்னும் திராட்சை ரசம் மகிழ்ச்சியாக்கும் புது ரசம். நேசம் என்னும் திராட்சை ரசம் மகிழ்ச்சியாக்கும் புது ரசம். கொடுப்பேன் கொடுப்பேன் மகிழ்வேன் மகிழ்ந்திருப்பேன். க்ளோரி கொடுப்பேன் கொடுப்பேன் மகிழ்வேன் மகிழ்ந்திருப்பேன். ஆமென். வாடையே தென்றலே வீசிடு, வாசனையா இடமெல்லாம் நிரப்பிடு. எத்தனை பேர் அந்த நேசக்கொடியின் மேல் பறக்கிறத 4 பேர் பார்க்கணும்னு விரும்புறீங்க? அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நேசத்தாலே இந்த லவ் சிக்னஸ் என்ன பிடிக்கட்டும்பா, வேற சிக்னஸ் என்ன பிடிக்காத படிக்கு.
இருக்கிற சிக்னஸ் என்ன பிடிக்காதபடி